ஏன் இப்படி பெஞ்சிட்டு இருக்கு? சப்பா என்ன மழம்மா இது. போனுங்கன்னு எல்லாம் சார்ஜில் போட்டு வைங்கோ. திடீர்னு அந்த புயலு காத்து இடையில ஒன்று வந்துவில்ல, அது போல வந்து தொலைஞ்சுன்னு வை, கரண்ட் இருக்காது. என் போன சார்ஜில் தான் இருக்கு, நீ போட்டு வச்சிரு, உனக்கு தான் போன் வரும்பா. பத்திராளி எடி இந்த போன கொஞ்சம் சார்ஜில் போடு. பத்து இரியும் போய் மிக்ஸி அரைச்சிட்டு இருக்கேன், சத்தம் போட்டுட்டு கிடக்காது இரியும். இதுகளுக்கு வேலை செஞ்சு நான் பாதி வந்து போயிடுறேன். போன சார்ஜில் போட்டதா என்னவா சொல்லலாம். கேடி கேடி உன்னை கண்டேனே, உன்னை கண்டேனே, ஆடை ஊரும் தாடி பூவின் அங்கம் பார்த்தேனே, அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே, சுல்தானே சுல்தானே சுல்தானே. எவ்வளவு அழகா இருக்கு பத்தியக்கா. மழையில குளிச்சே எத்தனை மாசம் ஆகுது. எப்பா வெக்கையில இருந்து நல்ல ஒரு அழகான மலை. இந்த பஞ்சராலி சிரிக்கிட்டு போன மட்டும் வரட்டல் உள்ள கடந்து என்ன செஞ்சிட்டு இருக்கா? சாலியா என்ன சாய் பண்ணுவா மட்டும் கூப்பிட போன மட்டும் போன எடுத்த தண்ணில நனைஞ்சிராச்சி கவர் ஏத்தி உள்ள வச்சிருக்கேன். ஏக்கா எடுத்து கூப்பிடுக்க, அந்த அக்கா மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். எம்மா யாச்சி யாச்சி போயிட்டா மின்னலு. எம்மா நான் வீட்டுக்கு தலைப்பில்ல, என் கண்ணு ரெண்டையும் பறிச்சிட்டு போயிரும். மின்னலு போயிட்டா. யாத்தாடி யாத்தா இப்படி மின்னல் அடிக்குது. அது ஒண்ணு இல்லட்டி ரொம்ப பயந்து ஜாவு ஆடுவா. மழைனா அப்படியே இருக்கும். எங்கி எல்லாரும் ஒரு குத்தாட்டம் போட வேண்டி பஞ்சாலே கூப்பிடுங்க, வா நம்ம அங்கே போவோம். மரத்து முட்டில் போய் நல்ல ஒரு குத்து டியானிச்சு போட்டு சாலியா இருப்போம் முட்டி. எனக்கு பயமா இருக்குது. ஒன்னும் இல்லக்கா ஒன்னும் இல்ல, அதான் போயிட்டுல கொஞ்ச நேரம் திக்குன்னு ஆயிப்போச்சு. சரி இந்த அக்காவுக்கு போன போடு, போவா நம்ம வேலையாடுவோம் ஜாலியாட்டு. இன்று முதல் தமிழகத்தில் ரெட் அலர்ட் விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை இருக்கும் என வானிலை அறிக்கை தகவல் தெரிவித்துள்ளது. கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம். அலர்ட் விதிக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிள்ளைகளை விட்டுக்கிட்ட பேருக்கா பிறந்த வள்ளி பொம்பளைய அவ மடியில தந்துட்டு அவ போக்குல பெய்யாச்சு. ஐயோ என்ன மழை பெய்யுது, என்ன மழை பெய்யுது. ஏக்கா கொஞ்சம் கடலை மாவு இருந்தா தருவீங்களாக்கா? ஏட்டி கடலை மாவு எங்க டீ போய் எடுக்கிறதுக்கு இந்த மழையில? எம்மா எனக்கு காலை கீழே வைக்க வழி இல்லாம கிடக்க. உனக்கு கடலை மாவட்டி வேணும். நல்ல மழை பெய்யும், ஒரு பச்சை சுட்டு தின்னா நல்லா இருக்குமே. கடலை மாவை தேடி தேடி இந்த மழையில ஒவ்வொரு சொல்லிட்டியா கேட்கமாக்கா ஒருத்தையோட தரமாட்டுக்காளுவா. பியாதி எடுப்பா 2 பச்சை சுட்டு ஆச்சிக்கு தாட்டி இந்த வள்ளி பிள்ளைய விட்டுக்கிட்டு மழையில குளிக்கிறதுக்கு பேர் கட்டி பொம்பளையாவா? சி எங்க இருந்துதான் தேடி பிடிச்சிருந்து அப்ப கெட்டிக்கிட்டு வந்தான்னு தெரியல. மாறக்கட்டே வாயில அப்படி வருவு கோவம். பச்சை சுடதுக்கு தான் கடலை மாவு இல்லையா, அதுக்குதான் ஒவ்வொரு சொல்லிட்டியா கேட்டுக்கிட்டு தெரிய. இப்போ அந்த அடுக்காயில இருக்குது ஒரு மஞ்சள் கலர் பைக்குள்ள கவர் போட்டு வச்சிருப்பேன், எடுத்துக்கோ. இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, முதல்ல இல்லன்ட்டியா? இல்லன்னு எங்க டீ சொன்ன. ஐயா அம்மா காலு கீழே வைக்க முடியல, இழுத்து பிடிக்குது மலைக்கு. இல்ல வள்ளி எம்மா எனக்கு குளிருது. நீங்க மழையில குளிச்சிட்டு வாங்க, நான் வரல. நான் அழகா ஒரு கடுங்காப்பி போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏமா காப்பி இருக்க வேற உள்ள போட்டு வச்சிருக்கேன்ப்பா. வள்ளி நான் வரல எம்மா, எனக்கு முடியாது. மழை சவுண்ட பத்தியா வரல வள்ளி, எனக்கு கலியாத பத்துக்கோ. மழையில நான் நனைஞ்சுக்கிட்டு அங்க மூக்க உறிஞ்சிட்டு அவர் அறுத்து கிழிச்சு போடுவாரு. சோறு யாரு பண்ணி கொடுப்பா? உன்ன போல மாமியார் வீடு அத்தை வீடெல்லாம் பக்கத்துல இருக்கு. வரலடி நீ குடிச்சிட்டு வா. ஒத்திக்கு காப்பியை ஊத்தி குடிக்க வரியா பத்திராளி? எனக்கு ஒரு கப் எடுத்துட்டு வா. யாச்சி தண்ணில போற வைக்காதியோ, சீக்கிரம் பேசுங்க ஆச்சி. யாச்சி நின்னுட்டியா பத்திராளி? கடக்கு மாட்டி இந்த மழை மயிரெல்லாம் வாட்டி அடுக்க வெயிலுக்கு இப்படி மழை வந்தது எவ்வளவு அதிசயம். இது 2 நீச்சல போட்டுட்டு போ, சம்முன்னு இருக்கும். ஏன் போன ஆச்சி சீக்கிரம். சரி நீ கொஞ்சம் போன வந்து போனதுக்கு மோரல வீசிட்டு இப்போ பெரிய மாய போன வச்சு கட்ட அப்பா போன வச்சு பேச விட மாட்டே காட்டி. தண்ணி பட்ட நாசமத்து வேற ஆச்சி. சரி சரி நீ பாரு வாரேனா வா. காப்பியா இரு ஆச்சி வாரே. காப்பி போட்டு கலை பேசாம அங்கே போயிருவோம். வாங்கோ ஆச்சி 2 காப்பியை பச்சி வை வாரோம். ஐயா வாரேல வீட்டுக்கு இப்ப நான் தொடச்சி காயாம காஞ்சி கிடக்குது. வரத அந்த துணியெல்லாம் மாட்டிட்டு வாங்கச்சு நினைச்சு போட்டுறாதிய வீட்டை. வியாதியில போ ஒரு கப்பு தண்ணி கேட்டது காட்டி காப்பி போட்டுருக்கே வந்து வாய் நிறைய குடிச்சிட்டு போலான்னா உனக்கு வீடு நினைச்சிட கூடாது. போன எல்லாமே அப்படிதான் இருக்காளுவா. குடிச்சது போதும், எனக்கு குளிர் வந்துட்டு அடுத்து தண்ணி விட்டு வந்து படுத்து கிடப்பேன். பச்சை நாளி காப்பி போட்டு வச்சிருக்கலாம், கடுங்காப்பி வாங்க ஆளுக்கு ஒரு மடக்கு குடிச்சிட்டு வருவோம். எடி உனட்டதானே ஒரு கப்பு காப்பி இருக்குன்னா தாங்க பேசாக்க அடக்கம் கட்டாம இருக்க. நான் என்ன சொன்னேன் அவள்கிட்ட என்ன சொன்னேன்? காதை எங்கடா கொண்டு வச்சிருக்கீரு? அவங்க காப்பியை போட்டு வச்சிருக்க எடுத்து ஊத்து குடின்னு தான் அவள்கிட்ட சொல்லி விட்டேன். உங்கள்கிட்ட மட்டும்
நான் கரண்ட் பேரக்கூடாது, நான் அவ்வளத்தையும் அரைச்சி பறக்கி தூக்கி வச்சிருக்கேன். ஒரு கப் காப்பி எடுத்து குடிக்கிறதுல என்ன வலி வலிக்கு உமக்கு? போட்டா குடிக்க சொல்லி எடுத்து குடிக்கிறதுல என்ன வலி வலிக்கு? ஏட்டி ஒரு கப்பு காப்பியை எடுத்து தானுதானே டீ சொன்னேன். எடுத்து தானே சொல்லுதே இல்ல, யாரு போட்டு வச்சா? நான் தானே போட்டு வச்சேன். போட்டு தரதுக்கு ஒரு ஆளு, காப்பி எடுத்து தரதுக்கு ஒரு ஆளு, வாயில ஊத்தி தரதுக்கு ஒரு ஆளு, குடிச்ச கப்ப கொண்டு உள்ள வைக்கிறதுக்கு ஒரு ஆளுனா எப்படி? ரொம்ப மடி வலிக்குது. பேசாம நீர் கொஞ்ச நாள் பொம்பளையா இருந்து பாருமே, நான் உம்ம இடத்துல இருந்து பாக்கேன். ரொம்ப கெட்டிக்கிட்டு வந்தா உடனே வேலைக்காரியாவே வச்சிருவாரு, சம்பளம் தராத வேலைக்காரி. அட பியாதி எடுப்பா ஏட்டி வேண்டாம், நான் ஊத்தி குடிச்சுக்கிட்டேன் வேண்டாம். இது முதல்ல செஞ்சிருந்தா நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்காண்டம்ல, போய் ஊத்தி குடியும். என்ன வாய் பேசுக, இதுக்குன்னே தனியா படிச்சுட்டு வந்திருப்பா போல இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் இவள்கிட்ட பேசி சேர்க்கணும்னு நினைக்க சேர்க்க முடியல. என்ன பேசினாலும் அவ தான் சேர்க்க. நமக்கு பேச தெரியலையா இல்ல அவ நல்லா பேசுகாளான்னு தெரியல. ஏக்கா பச்சி என்னாச்சு ஏக்கா? என்ன எல்லாரும் வந்துட்டியோ? ஏச்சி துணிய மாத்திட்டு வாங்கன்னு சொன்ன, வீடு புள்ள தண்ணியா ஆயிடுன்னு கொஞ்ச நேரத்துல. ஏக்கா காஞ்சிருமுக்கா, என்ன குளிரு, அழகா இருந்து கேட்டேல. ஏக்கா காப்பி போட்டு வச்சிருக்கியானே, ஆச்சி சொன்னாவ, கொஞ்சம் தாங்கக்கா, குளிருக்கா. துணிய மாத்திட்டு வந்திருக்கா. ஏடி காஞ்சிட்டு பாதி முக்கா வாசி மழை விட்டு கொஞ்ச நேரம் ஆயிட்டு. ஏடி காப்பி எடுத்து குளிரோடி குடிச்சாதான் காப்பி குடிச்சாப்புல இருக்கும். நான் குடுப்பா. சரி உட்காருங்க. பச்சி போட்டு எடுத்துட்டு வரேன், காப்பி எடுத்துட்டு வரேன், குடிச்சுக்கிட்டு போங்க. பியானு போடாமலே இந்த குளிருவே. ஐயோ சீக்கிரம்க்கா, என் பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கேன். மாமியார் அறுத்தி கிழிச்சிட்டு இருப்பாவா டக்குன்னு. ஒரு கப்பு காப்பி எடுத்துறதுக்கு என்ன அடி போடுகாப்பா. அப்பா சரி என்னவோ ஒண்ணு காப்பி கிடைக்குவே. ஏங்க காப்பி அவ்வளத்தையும் ஊத்தி குடிச்சிட்டேனா? அங்க என்னத்த இருந்து ஒரே ஒரு கப்பு தானே இருந்து, நான் ஊத்திட்டு மீதி என்ன கொண்டு அங்கே தூக்கி போட்டிருக்கேன் வாசு பேசன்ல. ஆனா நீ ஒரு ஆளுதான். அந்த ஆச்சி வள்ளிக்கு இதெல்லாம் வந்திருக்காவ, எல்லாருக்கும் நீ மறுபடியும் ஒரு காப்பி போடணும். இருக்கிறத கொஞ்சம் போல எடுத்து குடிச்சிருக்க வேண்டியதானே? ஏட்டி அவிய வருவவன் எனக்கு எங்கிட்ட தெரியும். சரி அப்படியே இருந்தாலும் ஒரு கப்பு காப்பில 4 பேரா குடிக்க முடியும். மனசு தான் நீ போய் போட்டு கொடு. பச்சி போட போறேனா? பச்சி போட போறியா? ஆமாங்க, மழையில குளிச்சுட்டு வந்திருக்காவ 3 பேரும். பாவம் நல்ல குளிரா இருக்கு போல. ஒரு கப்பு காப்பியும் பச்சியும் போட்டு கொடுத்தா நல்ல திம்பாவ. நீர் குடிச்சிடாதியோ, போட்டு எல்லாருக்கும் தார, எல்லாரும் சேர்ந்து திம்போம். ஆனா பத்திராளி யாமங்க சிரிக்கேரு, நல்ல மனசா இருக்குன்னு நினைச்சு சிரிக்கேரு. வேற என்ன தீதுக்கு? ஊரா இருக்க பசி ஆத்துனா நம்ம பசி தானா ஆறும். ஓ ஊரா பசியாத்தி உன் பசியை நீ ஆக்க போற. ஏடி வந்துட்டு இந்த கப்பு காப்பியை எடுத்து தானே சொன்னதுக்கு அங்க என்ன ஆட்ட ஆடுன? அவைய 3 பேர் வந்திருக்கவன அங்க இருந்து அவுத்து பிறகு ஓடி வந்து பச்சி சுட்டு கொடுக்க போற. மாப்பிள்ளைக்கு இருக்க மரியாதை அவ்வளவுதான். என்ன செய்யதுக்கு? இவர் எங்க இருந்து எப்படி வம்பலுக்கலாம் இருப்பார். பச்சையை சுட்டி எடுத்துட்டு வர தின்னு போவாங்க. திம்பாரு என்னத்த போட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிடக்கேன்னு தெரியல. ஐயே இது ஏன் வீடு புள்ள தண்ணியா இருக்குது? என்ன மழையில குளிச்சுட்டு வந்தோம்ல, தண்ணி வடிச்சாங்கன்னா கெட்டி கிடக்குது, அது காஞ்சிரும். ஏற்கனவே இருந்த தண்ணியே காஞ்சிட்டுன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சிரும். சரி உங்களை ஏதாவது சொன்னோம்னா அவன் என்ன கொன்னுருவா. சரிம்மாக்கா சரி காப்பி போட சொன்ன அவனை போட்டுட்டு கிடக்கா. ஆமால குளிரு தாங்க முடியல. ஒரு கப்பு காப்பி கேட்டும் போயிருக்கா. 10 நாள் இருக்க வரைக்கும் நம்மள நாங்க நல்லா இருக்கோம். என்ன கேட்டாலும் சாட்டு உருண்டு செஞ்சிருவா. நல்ல மனசுக்கார பிள்ளையாங்க பிள்ளை. ஆமா மனசு தங்கமான மனசு என் பொண்டாட்டிக்கு. பச்சையோடில சுட்டு தாரா உங்களுக்கு. பச்சை துடுக்கி அதான் மணக்கும். இப்பதான் மாவே எடுத்து வச்சிருக்க, அதுக்குள்ள மறந்துட்டா. இந்த வாராச்சி ஒரு 5 நிமிஷம். யாச்சி அந்த அண்ணே டீ குடிக்க சத்தம் கேக்குவா? ஆமா யாமட்டு இல்லாச்சி மலையில குளிச்சிட்டு வந்தால அவிய குடிக்கத பார்த்த உடனே ஏச்சி ஊரவே. அட பியாதி எடுப்பாளுவோ, காப்பியை பார்க்காத மாதிரில இருக்காய்வா இவங்க. பத்திராளே காப்பி போட்டுட்டு வந்து கூட்டுட்டி வயிற்று கணக்கி தொலைஞ்சிடக்கூடாது. தங்கச்சி காப்பி குடிக்காமா? குடிக்கணும் ஒரு மடக்கு குடிச்சிருந்தா, இல்லைன்னா அந்த நாளைக்கு கக்கூசிலே கிடப்ப, வேலைக்கு வேற போகணும். எல்லாம் கேட்டுட்டா. அவ
சொன்னது கேட்டுட்டா அவ நீ குடிக்க தட்டத்தை மாட்டுட்டா ஒண்ணு இல்ல நீ குடி அவ கொஞ்சம் போட மாட்டான் சும்மா இருக்கா அப்போ கீதாக்கா நீ வேற என்ன நீங்க குடிங்க என்ன பயப்படாம கோதி போடலனே அழகா காபி குடிக்கிறியா அதான் சொன்னேன் யாச்சி நாங்க புடிங்க மிளகா பச்சி எனக்கு நல்ல பிடிக்கும்க்கா நாங்க யாச்சி பச்சை பிடிங்க எங்க எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு பச்சை எடுங்க அதுக்கு மேல பச்சை சுடக்கு மிளகா இல்ல இருக்கத அட்ஜஸ்ட் பண்ணி ஏங்க நீரே எடுத்து தின்னும் அவ்வளோ கிட்ட போய் நீட்டிக்கிட்டு என்னைய தின்னு காய்வா இப்போ கீழே வச்ச உடனே அவ்வளத்தையும் நான் நக்கிக்கிட்டு அவ்வளத்தையும் தின்னு தீர்த்துருவாள்வல ஒன்னாவது தாராளா பாருக்கும் பத்திராடி எண்ணெயை கட்டினதுக்கு அவ்வளோ 3 பேரையும் கெட்டிவ வீட்டில் இருந்துக்கிடலாம் அது நல்ல மணக்கு விட்டி அம்மாடி அம்மா அந்த மலைக்கு என்ன அழகா இருக்கும் ஏன் பியாதில போ வாயில எடுத்து வைக்க மாதிரி கரண்ட் போய் தொலைச்சா எடி அவளை பச்சையில கைய வச்சிடாதியோ எடி பச்சை தின்னுட்டு எடி பச்சைக்கு அது பச்சை எடி நீங்க பச்சைங்க நான் தான் தின்னேன் நீங்க யாரும் திங்கலையா அத யாருமே திங்கல திங்கும் போது கரண்ட் போயிட்டு இதுதான் எனக்கு வேணும் நல்ல நேரத்துக்கு என் மாவா வந்து தின்னா என்ன தீவனம் திங்காலும் 3 பேர் வந்து இருந்துக்கிட்டு பியாதி எடுப்பா இப்பதான் டீ கொண்டு வச்ச கரண்ட் போயிட்டு டார்ச்சர் டீ எடுத்துட்டு வரச்சனே வந்து மோப்ப முடிச்சு தட்டனை கேட்டு திம்பா கழுவி வச்சே போல தின்னிருக்கியா பாபா யாருக்காவது வியானமா வேண்டாமான்னு கேட்டியடி நீ எடி பத்ரா நீ வியானன கூட்டம் வந்து அசிங்கப்படுத்தியாட்டி என்ன இல்ல அச்சி நான் அவள்கிட்ட உங்க கிட்ட வச்சு தானே சொன்ன லைட் எடுத்துட்டு வானே அவ கரெக்டா தட்டிக்கிட்டு வந்து அவளை பச்சையை தின்னிருக்கா எனக்கு சத்தியமா தெரியாதாச்சி என்னக்கா நீங்க ஆசையை கட்டிட்டு பச்சை தராம விட்டுட்டிய ஏம்மா நான் எல்லாரும் தின்னுட்டியேன்னு நினைச்சேன் தின்னு பியானு உன் போக்குல வந்து தட்டிக்கிட்டு வந்து அவளுக்கு தின்னு தீர்க்கே ஒரு 2 நிமிஷத்துல ஏச்சி ஒரு 2 நிமிஷம் இருங்க ஏச்சி வாழைக்காய் போட்டு வச்சு தரேன் மிளகா தீந்து போச்சு வாழைக்காய் இருக்குது போட்டு 2 பச்சை சுட்டு எடுத்துட்டாருங்க கூட்டு வச்சு கேவலப்படுத்திய மாதிரி ஆக்கி விடுவானு மனசில இருங்க இப்ப எடுத்து வந்துருவேன் போட்டு ஏடி சீக்கிரமுட்டி அசிங்கப்படுத்துவா வியானவனே இல்ல ஆச்சி நீங்க வேற நான் இப்ப எடுத்துட்டு வரேன் வள்ளி பா வந்து வாழைக்காய் வெட்டிட்டான் வாங்கக்கா நான் மிளகா பத்தி ரொம்ப ஆசையா இருந்தேன் எனக்கு தான் மிளகா பச்சி நல்லா பிடிக்கும் சரி போட்டு மிளகாவோ வாழைக்காவோ பச்சி தானே ஆனாலும் விட மாட்டுக்கால்வல ஏதாவது ஒரு பச்சையை திங்கலான்ல இருக்காளுவோ நமக்கு கிடைக்காட்டி இவ்வளவுக்கு கிடைக்கல அது வரைக்கும் சந்தோஷம் என்ன வரத்து வராலும் ஒரு பச்சை வச்சுக்கிட்டு